ஜீவிதா, இந்த பௌர்ணமியை பத்தி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா இப்போ ஒரு சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது வந்து யூகேவோட ஏர்ஃபோர்ஸ் இவங்க வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து ஜெர்மனில இருக்க ஒரு ஊரை அட்டாக் பண்றதுக்கு வந்து லைட் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா வெளிச்சம். அந்த லைட் வெளிச்சத்தை வச்சு யூஸ் பண்ணி ஒரு வார் போகுதுன்னா அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம். நிலா வெளிச்சத்துல எப்படி வார் என்ன எப்படி அது எப்படி நடந்துச்சுன்னு வேர்ல்டு வார் 2க்கு போய் தான் நம்ம ஆனா அட்டாக் பண்ணிருக்காங்கல அந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அந்த லைட் வெளிச்சத்துலயே வந்து எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க, ஜெர்மனி நம்ம டோட்டலா டேமேஜ் பண்ணி அழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த மூன் லைட்டை யூஸ் பண்ணி யூகேவோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊருக்குள்ள புகுந்து வந்து அந்த ஊரே டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 28. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து அடுத்து வர போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் தேதி 8வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தைரியமாக செய்யக்கூடிய பலவித காரியங்கள் பெயர் புகழை ஏற்படுத்தி தரும். தொலைதூர பயணங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமே காணப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். வியாபாரத்தில் புது அபிவிருத்திகள் கண்டிப்பாக ஏற்படும். பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதுடன் சுபகாரியத்தில் உண்டான தடைகள் தவிடுபடியாக்குவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக மிக உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. வீட்டு விஷயத்தில் 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அரசமைப்பிலோ உத்தியோகத்திலோ தனிப்பட்ட படைப்பாளர்களுக்கோ பெரிய அளவுக்கு கௌரவம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. படைப்பாளிகளுக்கு பாராட்டு போன்ற விஷயங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கட நிவர்த்திகள், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள், உத்தியோகம் நிமித்தமாக வேறு உத்தியோகம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் எடுத்த காரியத்தில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சனி செவ்வாயின் சஞ்சாரம் இருப்பதனால் கண்டிப்பாக எதிரிகள் பல முற்றிலுமாக மூழ்கடிக்கப்படுகிறது. கடன் அமைப்பில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவதுடன் பெரிய அளவுக்கு திட்டமிடாத செய்கை கூட பெரிய அளவு வெற்றியும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகம் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதுடன் பல விதத்தில் உங்களுக்கு அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுவதற்குண்டான யோக பலமே காணப்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவுக்கு உன்னதமான நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். மனக்குழப்பங்கள் காணப்படுகிறது. தேவையில்லாத நீங்களும் குழப்பி குடும்பத்தினரையும் குழப்பி மற்றவர்களையும் வருத்தப்பட செய்வதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதும் சீரும் சிறப்பும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த பலவிதமான சிக்கல்கள் நீங்கிறதுக்கு உண்டான அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் உண்டான மாற்றங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமே குறிக்கோளாக கொள்ளக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் அரசமைப்பு எதில் இருந்தாலும் ஒரு கௌரவமும் ஒரு அனுகூலமும் புதிய முயற்சிகளும் வெற்றிகள் காணப்படுகிறது. திடீரென்று நீண்ட நாட்களாக அசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான முயற்சிகளுக்கு கடன் எதிர்நோக்கியிருந்தவர்களுக்கு அதற்கு உண்டான முயற்சி வெற்றி ஏற்படுகிறது. படிப்படியாக நல்ல விஷயங்கள் உறவினர் வருகை நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். லாபமும் ஒன்று சேர உயர்ந்து உள்ள காரணத்தினால் மனதிற்கு ரக்கை கட்டி பறக்குவதை போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் காணப்படும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு சர்ஜரிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உடனடியாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இடமாற்றமோ வீடு மாற்றமோ மனை மாற்றமோ போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உத்தியோகத்தில் இருந்த தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக துணை புரிந்தவர்கள் மனதை நோகடிக்க செய்வதற்குனால் அதனால் அவருடைய நட்பை இழப்பதுடன் பெரும் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் பெரும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எனவே யாரிடத்திலும் ஆக்ரோஷம் செய்தீர்கள் என்றால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவமானமும் நஷ்டமும் உங்களுக்கே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். எந்தவித விஷயத்துக்கும் சோம்பலால் தேவையில்லாத வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளை இழந்து கொள்ளாதீர்கள். குடும்பத்தினரோடும் தொலைதூர குலதெய்வ பரிகாரங்கள் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக அண்டை அயலார் வீடு விஷயம் ஜவாப் ஜாமீன் விஷயம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அதை போய் பேசி தீர்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் தேவையில்லாமல் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு காத்திக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஜென்ம சனியில் இருப்பீர். ஜென்ம சனியுடன் செவ்வாயுடைய ஆதிக்கம் வக்கரமாகி இருப்பதனால் தேக ஆரோக்கியம், அடிவயிறு, பாதங்கள், கழிவுகள் போகிற இடம், மூட்டுக்கள், ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் படிக்கட்டில் ஏறுகின்ற சமயம் பழுக்கலான இடங்கள் மிக மிக கவனமாக இருப்பது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலமும். ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலர் எடுப்பது இளம் வயதினர்களுக்கு கசப்பாகிவிடும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், அரசமைப்பு, உத்தியோக அமைப்பு, தனிப்பட்ட முறையில் பழகுபவர்கள், கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்கள், தொழிலில் இருப்பவர்கள், யாராக இருந்தாலும் மேலதிகாரிகள், கீழ் வேலை செய்வர்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக மனசங்கடத்தில் இருப்பார்கள். ஆக்ரோஷமோ கோபதாபமோ வேண்டவே வேண்டாம். பொறுமையும் சங்கடமும் மிக மிக நிதானத்துடன் இருந்து எல்லா விதத்திலிருந்து வெளியில் வாருங்கள். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலை அலையிடும் இல்லாமல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடம் இல்லாமல் இருப்பது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சத்தியம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வது, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. என்ன செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம் என்று தெரியாத மகர ராசிக்கு கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஸ்தான அபிவிருத்தி ஏற்படுவதற்கு கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்திற்கு உண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு இளவயதில் நீண்ட நாட்களாக சுபகாரியத்திற்கு எதிர்நோக்கியிருந்த மிதன ராசிக்காரர்கள் அந்த சுபகாரியமே நடைபெறாது என்ற நம்பிக்கையுடன் நீங்களாக மாறியிருந்த அமைப்பெல்லாம் மாறி முற்றிலுமாக சுபகாரியத்திற்கு டக்கு என்று முடிவதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, பிள்ளைகள் விஷயத்தில் பூதா கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்று, கர்ப்பஸ்திரீகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேகாரோக்கியத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மிக கவனம். தொழிலில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் நோய் உபத்திரங்கள் திடீரென்று தலை தூக்கி மனசங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம். இரத்தத்தை ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது பல விதத்தில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எந்தவித இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறப்போகிற ராசிக்காரர்களாக காணப்படக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள். கடல் கடந்து எல்லா விஷயமும் யோகத்தையே பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, இன்னைக்கு
வந்து நிறைய விஷயங்கள் ஃபுல் மூன் டே பௌர்ணமி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தெரிஞ்சுக்காத பல விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னும் பேசுறதுக்கு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம பொறுமையா நாளைக்கு வந்து பேசலாம். ஏன்னா இப்போ வந்து வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம இப்போ கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ் நாளைக்கும் இதே டாபிக்கோட வந்து நாங்கள் மீட் பண்றோம். until then bye bye from Preeti and Jivita along with the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.